ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஐவரின் பத்தினி திரௌபதி. வழங்கியவர் கீதா கோவிந்த தாசி. ஆன்மீகம் குறைந்து அதர்மம் பெருகி வரும் தற்போதைய கலிகாலத்தில் பலர் பகவானையும் அவரின் தூய பக்தர்களையும் கற்பனைக்கு ஏற்றவாறு சித்தரித்து நாவல்கள் எழுதுவதும் திரைப்படம் எடுப்பதுமாக இருக்கிறார்கள். இந்த அசுரர்கள் பகவானையும் பகவத் பக்தர்களையும் பல்வேறு விதங்களில் கேலி செய்கின்றனர். இவ்வரிசையில் பஞ்சபாண்டவர்களின் பத்தினியாக வாழ்ந்த திரௌபதியையும் சிலர் அவமதிக்கின்றனர். 5 கணவரை ஏற்ற போதிலும் திரௌபதி கற்புக்கரசியே என்பதை இக்கட்டுரையில் சாஸ்திரங்களின் மூலமாக உறுதிப்படுத்துவோம். தகுதியற்ற நபர்கள். சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவை சேர்ந்த ஓர் அரசியல்வாதி திரௌபதி என்னும் தனது நாவலில் திரௌபதியை தவறான பெண்ணாக எழுதியிருக்கிறார். மேலும் சாஸ்திரத்தை மதிக்காத சிலரும் அவ்வப்போது திரௌபதியை பற்றி சில தவறான கருத்துக்களை கூறுவதை நாம் கேட்கிறோம். தெய்வ பிறவியான திரௌபதியை காமுகியாக காட்டுகிறார்கள். திரௌபதியை பற்றி பேசவும் கருத்து கூறவும் இத்தகைய நபர்களுக்கு தகுதி உள்ளதா? பேச்சு சுதந்திரம் உள்ளது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா? சாஸ்திரங்கள் கூறும் விஷயங்களை உள்ளது உள்ளவாறு வழங்க வேண்டும். அவற்றை திரித்து தவறான கருத்துக்களை யாரேனும் வழங்கினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். விவாகரத்தை அனுமதிப்பவர்களுக்கு திரௌபதியை பற்றி பேச என்ன உரிமை உள்ளது? விவாகரத்து என்னும் சொல் உண்மையில் நமது பண்பாட்டில் இல்லாத ஒரு சொல். ஆனால் தற்போதைய உலகில் விவாகரத்து சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒரு பெண் எத்தனை முறை வேண்டுமானாலும் மறுமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் கற்பிற்கு திலகமாக திகழ்ந்த திரௌபதியை குற்றம் கூறுவதற்கு யாருக்கு தகுதி உண்டு? ஆணுக்கு பெண் சமம் என்று வாழும் இக்காலத்தில் கற்பு என்ற சொல்லை பொருட்காட்சியில் தான் வைக்க வேண்டும். கற்பு என்றால் என்ன? அது எங்கே கிடைக்கும் என்கிற நிலையில் தான் இன்றைய மக்கள் இருக்கிறார்கள். தற்போதைய சமுதாயமும் மேற்கத்திய கலாச்சாரமும் பெண்களுக்கு தவறான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. வேத கலாச்சாரத்தில் பெண்களின் உயர்ந்த நிலையை பற்றி கூறினால் அவற்றை கற்பனை கதைகள் என்று கூறி ஒதுக்கி விடுகின்றனர். கற்பு என்றால் என்ன? ஒரு பெண் தன் கணவனை தவிர மற்றோர் ஆணை தன் மனம், சொல் மற்றும் செயலால் தீண்டாது இருத்தல் கற்பு எனப்படுகிறது. தனது கணவனை தெய்வத்திற்கு சமமாக நினைத்து தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தூய்மையாக தொண்டு புரியும் பெண் கற்பில் சிறந்தவள் என்று போற்றப்படுகிறாள். மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் தனது கணவனை விட்டு பிரியாமல் அவருக்கு ஒத்துழைப்பவள் கற்புக்கரசி எனப்படுகிறாள். இத்தகைய பெண்கள் பெய் என்றால் மழை பெய்யும் என்று திருக்குறள் கூறுகிறது. கற்பு நெறியுடன் வாழ்வதே பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய தவமாகும். ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகா ஒவ்வொரு நாளும் தன் கற்பின் வலிமையால் ஆற்று மணலில் புதிய பானையை செய்து அவரின் பூஜைக்காக நீர் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் வானத்தில் பறந்தபடி அப்சர பெண்களுடன் சுகித்து கொண்டிருந்த கந்தர்வ ராஜனை பார்த்த அவள் சற்றே மதிமயங்கினாள். அதன் காரணமாக அன்று அவளால் புதிய பானையை செய்ய முடியவில்லை. சிறு மன சஞ்சலமும் தவறு என்பதை இதிலிருந்து அறிகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் கற்புடைய பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். அவள் தன் கணவனிடம் உண்மையாக நடந்து கொள்வதோடு வஞ்சனை இல்லாமல் தொண்டு புரிய வேண்டும். கணவன் நல்லொழுக்கம் இல்லாதவனாக, பணம் இல்லாதவனாக, அதிர்ஷ்டம் இல்லாதவனாக, வயதானவனாக, தொடர்ச்சியான நோய்களினால் பாதிக்கப்பட்டவனாக என எந்தவித மோசமான நிலையில் இருந்தாலும் மனைவி அவனை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. அவனை விட்டு மற்றொரு காதலனை தேடவும் கூடாது. தனது வாழ்வை உயர்த்தி கொள்ள விரும்பும் பெண் ஒருபோதும் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. தூய்மையான திரௌபதி. ஒரே கணவனுடன் வாழ்வதே கற்பு என்னும் பட்சத்தில் 5 கணவருடன் வாழ்ந்த திரௌபதி ஏன் கற்புக்கரிசியாக போற்றப்படுகிறாள் என்னும் கேள்வி இயற்கையானதாகும். திரௌபதி ஒரு தெய்வீக பிறவி, லக்ஷ்மி தேவியின் அம்சம். அவளை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துவிடக் கூடாது. அவள் அக்னியிலிருந்து தோன்றியவள். தோன்றிய போதே எல்லா தெய்வீக குணங்களுடனும் பேரழகுடனும் தோன்றினாள். சாதாரண மனிதர்களை போன்று சிறு குழந்தையாக பிறந்து வளர்ந்தவள் அல்ல திரௌபதி. வேத கலாச்சாரத்தில் மிக உயர்ந்த பெண்களாக கருதப்படுவோர் 5. ஸ்ரீராமரின் மனைவி சீதை, வாலியின் மனைவி தாரை, கௌதம முனிவரின் மனைவி அகலிகை, ராவணனின் மனைவி மண்டோதரி மற்றும் பாண்டவர்களின் மனைவி திரௌபதி.
திரௌபதி ஐவரின் மனைவியாக இருந்தது தவறு என்றால் பெண்கள் கற்புடன் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்திய பாரத பண்பாட்டில் அவள் நிச்சயம் போற்றப்பட்டிருக்க மாட்டாள். பெண்களால் தினமும் நினைக்கப்பட வேண்டிய பெண்களில் ஒருவராக வைக்கப்பட்டிருக்க மாட்டாள். ஐவரை மணந்த போதிலும் திரௌபதி ஒரு பத்தினியே. அது எவ்வாறு என்று தெரிந்து கொள்வது அறிவுடையோரின் பணி. அது தவறு என்று ஒதுக்கி விடுவது அறிவிலிகளின், அதாவது முட்டாள்களின் பணி. மகாபாரதம் வழங்கும் விளக்கம்: ஐவருக்கு ஒருத்தியை திருமணம் செய்தல் என்பது நிச்சயம் அசாதாரணமான ஒரு செயல். அத்தகு செயல் பொதுவாக தர்மத்திற்கு விரோதமானதாக கருதப்படுவது உறுதி. அவ்வாறு இருக்கையில் தர்மத்தை போதிக்கும் மகாபாரதத்தில் 5 முக்கிய கதாபாத்திரங்களின் மனைவியாக ஒருத்தி இருப்பது நிச்சயம் விவாதத்திற்கு உரிய விஷயமே. நாம் நமது குறுகிய அறிவை கொண்டு விவாதிப்பதற்கு பதிலாக மகாபாரதத்திலேயே இது குறித்து நிகழ்ந்த விவாதத்தினை அறிதல் நலம் தரும், தெளிவும் தரும். திரௌபதியின் தந்தையான மன்னர் துருபதரால் தனது மகள் 5 சகோதரர்களுக்கு மனைவியாவதை ஏற்க முடியவில்லை. அவர் மன்னர் யுதிஷ்டிரரிடம் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனின் மனைவியை ஒரு மகளை போன்று மதிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இளைய சகோதரனின் மனைவியை தொடுதல் மகளை தொடுவதற்கு சமம். ஒரு மன்னன் பல ராணியரை மணந்து கொள்ள அனுமதி உள்ளது. ஆனால் பல மன்னர்கள் ஒரு ராணியை மணந்து கொள்வது எங்கும் அனுமதிக்கப்படவில்லை. நீங்கள் மிகவும் கௌரவமானவரும் தர்மத்தின் கொள்கைகளை உறுதியாக கடைபிடிப்பவரும் ஆயிற்றே, நீங்கள் எவ்வாறு இவற்றை மீறலாம்? துருபதருக்கு யுதிஷ்டிரர் வழங்கிய பதில்: நல்லொழுக்கம் மிகவும் சூட்சுமமானது. நான் எனது வாழ்வில் ஒருபோதும் பொய் பேசியதில்லை. எனது மனம் ஒருபோதும் பாவத்தை தீண்டாது. நான் என்றுமே தர்மத்திற்கு எதிராக செயல்பட்டதும் இல்லை. இந்த திருமணத்தில் நான் எந்த பாவத்தையும் உணரவில்லை. கௌதம முனிவரின் குலவழியில் வந்த ஜதிலா என்ற பெண் சப்த ரிஷிகளை மணந்தாள். மேலும் பிரசேதி என்னும் பெண் 10 பிரசேதர்களை மணந்தாள். இந்த உதாரணங்கள் வேதங்களில் உள்ளன. இவை பாவமாக கருதப்படவில்லை. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் உயர்ந்த தர்மத்தை காப்பதற்காக சில சட்டங்களை மீறலாம். திரௌபதியை நாங்கள் ஐவரும் மணக்க வேண்டும் என்பது உயர்ந்த தர்மமாகவும் அரிதான ஒன்றாகவும் ஏற்கப்படலாம். யுதிஷ்டிரரின் கருத்தினை குந்தி தேவியும் வியாசரும் ஆமோதித்தனர். ஐவரின் பத்தினியாக திரௌபதி செயல்படுவதில் பாவம் ஏதுமில்லை என்றும் தர்மத்திற்கு உட்பட்டதே என்றும் வியாசர் உறுதியளித்தார். பாண்டவர்கள் ஐவரும் தமது முற்பிறவியில் தேவர்கள் என்பதை எடுத்துரைத்த வியாசதேவர் துருபத மன்னருக்கு தெய்வீக பார்வையை வழங்கி பாண்டவர்கள் முந்தைய பிறவிகளில் எப்படி இருந்தனர் என்பதை காட்டினர். ஆச்சரியமடைந்த துருபத மன்னர் கூப்பிய கரங்களுடன், மிக உயர்ந்த முனிவரே, தங்களுடைய அறிவிற்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டு எதுவும் இல்லை. என் மனம் இப்போது அமைதியடைந்து விட்டது. மேலுலகத்தில் என்ன முடிவு செய்தார்களோ அது நடந்தே தீரும். விதியின் கைகளில் நாங்கள் கருவிகளே. எனது மகள் 5 சகோதரர்களையும் கணவர்களாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறி அனுமதி வழங்கினர். ஸ்ரீல மத்வாச்சாரியர் அளிக்கும் விளக்கம்: திரௌபதியின் திருமணம் அசாதாரணமான ஒன்று. அத்தகு திருமணம் பொதுவாக ஏற்கத்தக்கதல்ல என்றாலும் அசாதாரணமான பெண்ணாகிய திரௌபதியை பொறுத்தவரையில் அது ஏற்கத்தக்கது என்பதை மகாபாரதத்திலிருந்து அறிகிறோம். மேலும் திரௌபதி என்பவள் ஒருத்தி அல்ல என்றும் 5 இந்திரர்களின் மனைவியர் திரௌபதியில் அம்ச அவதாரமாக உள்ளனர் என்றும் ஸ்ரீல மத்வாச்சாரியர் தனது மகாபாரத தாத்பர்ய நிர்ணயத்தில் அத்தியாயம் 19 ஸ்லோகம் 155 விளக்கம் அளித்துள்ளார். யமராஜரின் மனைவியான சியாமலா தேவி, வாயுவின் மனைவியான பாரதி, இந்திரனின் மனைவியான சசி, 2 அஸ்வினி குமாரர்களின் மனைவியான உஷா ஆகிய 4வரும் திரௌபதியில் அம்ச அவதாரமாக வந்துள்ளனர். அதனால் யமராஜனின் அம்சமான யுதிஷ்டிரர், வாயுவின் அம்சமான பீமன், இந்திரனின் அம்சமான அர்ஜுனன், அஸ்வினி குமாரர்களின் அம்சங்களான நகுலன், சகாதேவன் ஆகியோருக்கு திரௌபதியை திருமணம் செய்வித்ததில் அதர்மம் ஏதும் இல்லை. இங்கு மற்றொரு சந்தேகமும் வரலாம். அஸ்வினி குமாரர்கள், அதாவது நகுலனும் சகாதேவனும் இருவர்கள் ஆயிற்றே, அவர்கள் எவ்வாறு ஒருவரை, உஷா அல்லது திரௌபதியை மணக்கலாம்?
ஸ்ரீல மத்வாச்சாரியர் இதற்கும் விளக்கம் அளித்துள்ளார். மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 124. தேவர்களான அஸ்வினி குமாரர்கள் என்றுமே பிரிக்கப்பட முடியாதவர்கள். ஒரு மூக்கிற்கு 2 துவாரங்கள் இருப்பது போல அஸ்வினி குமாரர்கள் என்பது இரு உடல்களில் வசிக்கும் ஓர் ஆத்மாவை குறிக்கும். மூக்கிற்கான தேவர்களான இவர்கள் இருவருக்கும் ஒரே மனைவி என்பது மிகவும் சரியே. திரௌபதியின் அசாதாரணமான குணங்கள். 5 கணவன்களை பெற்ற திரௌபதி ஒரு கணவனிடமிருந்து அடுத்த கணவனிடம் செல்லும் போது மீண்டும் கன்னித்தன்மையை பெறும் வரத்தையும் பெற்றிருந்தாள். அவள் பாண்டவர்களுக்கு மத்தியில் சற்றும் பாராபட்சம் பார்க்காமல் தொண்டு செய்தாள். மிகவும் துன்பமான காலத்திலும் பாண்டவர்களுடன் காடுகளில் வாழ்ந்தாள். எந்தவித சுயநலமும் இல்லாமல் அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் தந்தாள். தேவைப்பட்ட போது அவர்களை செயலாற்றவும் தூண்டினாள். துன்பங்களும் ஆபத்துகளும் வந்த நேரத்தில் கூட அவள் தைரியமாகவும் தீர்மானமாகவும் வாழ்ந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து தூய பக்தியுடன் வாழ்ந்து வந்தாள். திரௌபதியின் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ணரிடம் மிக ஆழமான பக்தியையும் முழுமையான சரணாகதியையும் திரௌபதி கொண்டிருந்தாள். கிருஷ்ணரின் திருநாமத்தை நினைவு கூறுவோர் உடனடியாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தனது முழு வாழ்க்கையையுமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்த திரௌபதியை எந்த ஒரு பாவமும் தீண்ட இயலாது என்பதை உணர வேண்டும். திரௌபதியின் வாழ்க்கை துயரங்களும் துன்பங்களும் நிறைந்தது. அவற்றில் மிகவும் கொடுமையானது துரியோதனனின் ஆணைப்படி குருவம்சத்தினரின் அரசவைக்கு துச்சாதனனால் இழுத்து வரப்பட்டதாகும். எல்லோர் எதிரிலும் அவளது புடவையை இழுத்து அவளை நிர்வாணமாக்க துச்சாதனன் முயற்சி செய்தான். தன்னை காப்பாற்ற தன்னால் முடியாது என்பதை அறிந்தவுடன் அவள் தனது 2 கைகளையும் உயர்த்தி கிருஷ்ணரிடம் கதறினாள். சங்கு சக்கரம் மற்றும் கதையை திருக்கரங்களில் ஏந்தியவரே, துவாரகாபுரியில் வாழ்பவரே, அடியவர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவரே, கோவிந்தரே, செந்தாமரை கண்களை கொண்டவரே, அடைக்கலம் புகுந்த என்னை காத்தருள வேண்டுகிறேன். ஒரு முறை கிருஷ்ணரின் கைவிரலில் ரத்தம் வந்ததை கண்ட திரௌபதி தனது புடவையை கிழித்து கட்டு போட்டாள். அந்த தூய்மையான அன்பிற்கு பரிமாற்றமாக பெரும் ஆபத்து நேரத்தில் அவளுக்கு மிக நீண்ட புடவையை கொடுத்து பகவான் காப்பாற்றினார். பெரிதும் மதிக்கப்படும் திரௌபதி. தெய்வீக குணங்களை கொண்டிருந்த திரௌபதிக்கு பல பெயர்கள் உள்ளன. யாக வேள்வியின் அக்கினி குண்டத்திலிருந்து தோன்றியதால் யக்ஞசேனி என்றும், பாண்டவர்களை மணந்ததால் பாஞ்சாலி என்றும், மகாபாரதத்தில் முக்கிய பங்காற்றியதால் மகாபாரதி என்றும் அழைக்கப்படுகிறாள். மேலும் விதர்ப்ப நாட்டில் பணிப்பெண்ணாக வாழ்ந்த காலத்தில் சைரேந்தி என்றும் அழைக்கப்பட்டாள். எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தாற் போல் அவள் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தை என்பதாலும், கிருஷ்ணரை போன்று கருமை நிறம் கொண்டவள் என்பதாலும் கிருஷ்ணா என்றும் போற்றப்படுகிறாள். இன்றும் அவளை திரௌபதி அம்மன் என்று கோயில் கட்டி மக்கள் வழிபடுகின்றனர். திரௌபதியை மதிக்க கற்போம். பக்திக்கும் கற்பு நெறிக்கும் உதாரணமாக விளங்கிய திரௌபதியை அவளது உயர்ந்த குணங்களுக்காக மதிக்க கற்போம். அவள் கற்புக்கரசி என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. தனது கணவனுக்கு தொண்டு செய்வதில் திரௌபதியின் உதாரணத்தினை அனைத்து பெண்களும் பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் பலரை திருமணம் செய்து கொள்ள கூடாது. பெண்களுக்கு கணவன் என்பவன் ஒருவனே. பல கணவன்கள் ஏற்கத்தக்கதல்ல என்பதை உணர்ந்து கற்புடன் வாழ வேண்டும். திரௌபதியின் திருமணம் அசாதாரணமானது. மிக உயர்ந்த நபர்களான வியாசர், நாரதர் மட்டுமின்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலும் அங்கீகரிக்கப்பட்ட அத்திருமணத்தையும் தெய்வ பிறவியான திரௌபதியையும் குறை கூறுதல் சற்றும் ஏற்கத்தக்கதல்ல. அவள் அனைவராலும் மதித்து போற்றத்தக்கவள் என்பதை உணர்ந்து நடத்தல் சிறந்தது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.